மக்களே, இன்னைக்கு 3வது ஆடி திருவிழா நடைபெறுது நம்ம ஆற்றுல. இன்னைக்கு சூப்பராக இந்த சைடு ஒரு துணி சூப்பராக வேப்பலை எல்லாம் இது பண்ணி இன்னைக்கு பாயசம் பண்ணியிருக்காங்க பாட்டி. பாண்டுரங்க பெருமாள் எல்லாம் மல்லிப்பூ இன்னைக்கு இது அழகா சாலிகிரம் உள்ள இங்கே பாருங்க பூ சூப்பராக இருக்குது. சிவபெருமாள் எல்லாம் சூப்பராக அது ஆடி திருவிழா நடைபெறுது. 3வது ஆடி திருவிழா நடைபெறுது டபாத்தில். இந்த சைடு ஒரு பூ அனுமான் அழகா அனுமான் சீனிவாச பெருமாள் அழகா புறப்பாடு மாதிரி பூவில் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்க. சரஸ்வதி சூப்பராக இருக்க. சீனிவாச பெருமாள் அழகா இது இந்த தேவி அழகா பூ அழகா மல்லிப்பூ. மகாலட்சுமி இன்னைக்கு மகாலட்சுமிக்கு விசேஷம் அழகா சங்கலை வச்சிருக்காங்க பாட்டி. கீழே இங்கே இது விநாயகர் எல்லா கிருஷ்ணர் எல்லாம் வச்சுருக்காங்க. இது சைடு அழகா ஸ்டார் கோலம் போட்டு சுற்றி பூ வச்சு விளக்கேற்றி இன்னைக்கு ஜோதி விளக்கு கற்பூர ஆர்த்தி. இன்னைக்கு நைவேத்தியத்துக்கு வாழைப்பழம் வச்சுருக்கு. பாயசம் வச்சுருக்கோம். இன்னைக்கு அழகா பாட்டி தான் அலங்காரம் பண்ணாங்க. தட்டு காசு பெருமாளோடது அழகா. இந்த சைடு பூ குட்டி சரஸ்வதி அழகா. இங்கே சங்கு மகாலட்சுமி பைசா 50 ரூபா நோட்டு அரிசி பருப்பு. நீங்கள் கோலம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் கேட்குறேன். சூப்பராக இருக்குது மகாலட்சுமி ரொம்ப. கீழே சூப்பராக பைசா வச்சு இன்னைக்கு அவ்வளோ அழகா இது பண்ணி காமாதேவி அம்மன் ஆண்டாள் தாயார் ஆடி மாதம் விசேஷம். அவங்களுக்கும் அம்மன் சூப்பராக ஜகதோதியாக இருக்குது. சங்கலையும் அழகா பூ நரசிம்ம சூப்பர் நந்தி இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக உங்களுக்காக பண்ணுறேன் நான். இந்த சைடு பாருங்கள் ஜல்லிகை துணி அந்த இது தெரியுது. ரோஸ் கலர் பூ ஆஞ்சநேயர் இந்த சைடு. இன்னைக்கு சாம்பிராணி இந்த சைடு ஒரு லைட்டு பெருமாள் தீர்த்த அச்சடை வாழைப்பழம் எல்லாம் நெய்தி ஆயிடுச்சு. இதோ சாய்பாபா இப்போ தான் நெய்தியம் பண்ண போகிறேன். நெய்தி ஆயிடுச்சு எல்லாம் நெய்தியம் பண்ண அழகா. சாய்பாபா ரொம்ப அழகாக இருக்கார். விநாயகர் எல்லாரும் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக பார்க்கணும். நிறையா பேர் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோ கொஞ்சம் பாருங்கள். இன்னைக்கு வீடியோ தான் இந்த 3வது ஆடி திருவிழாக்கு நல்லா லைட் கொடுங்க. எல்லாம் சூப்பராக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். எல்லாரும் ரொம்ப நன்றி. வாழ்க வடம்புடன். இப்போ முதல்ல பெருமாளுக்கு அம்மனுக்கு ஹோமம் நடைபெறுது. முதல்ல